முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? திராவிட இயக்க கொள்கைகளை பேசியே வளர்ந்தவரும் நீங்கள், கொள்கையை வளர்த்தவரும் நீங்கள். இன்னைக்கு பூவுக்குள் இருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், தடாலடியா இந்த மாற்றம் விஜய்க்கு ஆதரவு எந்த அடிப்படையில? விஜயே திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தானே. எந்த அடிப்படையில்? அவருடைய வழிகாட்டும் தலைவர்கள் யாரு? தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவரே ஒரு திராவிட இயக்கத்தின் நீட்சியாகத்தான் என் கண்ணுக்கு தெரிகிறார். அதான் வெறும் தலைவர்களுடைய படங்களை மட்டும் வைத்தால் போதுமா? இது நீங்க கூட முன்னாடி பேசினதா எனக்கு ஒரு ஞாபகம். இல்ல, அதை அவரு சரியா மக்கள்கிட்ட அவங்கள பற்றி பேசலன்னு எனக்கு ஒரு குறைவு. அப்படி இருக்கிறப்ப அடுத்தது தேர்தல் வரப்போகிறது. ஆமா, இந்த சூழ்நிலையில அவர் எப்படி நீட்சியாக பார்க்கப்படுவார்? எதை நம்பி விஜய்க்கு மக்கள் ஆதரவு அளிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் அமானுஷ்யமான திறமையும் ஆற்றலும் மிகுந்த அண்ணன் வைகோ வந்தார். தோற்று போனார். அவர் கட்சி தொலைந்து விட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தலைவர் கலைஞரோடு கைகோர்த்து ரஜினிகாந்த் ஆதரவோடு 6000 ஏக்கருக்கு அதிபர் கபில்சலம் கரப்பே அமுப்பினார். இந்திரா காந்தியினுடைய மெசஞ்சர், அம்பாசடர் அவர் வந்தார். இமாலய வெற்றி பெற்றார். 45 இடங்கள் எதிர்கட்சி, 20 இடங்களில் நாடாளுமன்றம், 2 மாநகராட்சி என்று வெற்றி பெற்றார். அந்த கட்சி தரைமட்டமாகிவிட்டது. அந்த இட்டு நிரப்பத்தான் கேப்டன் பிரபாகரன் வந்தார். எதிர்கட்சி என்கிற சிகரம் வரைக்கும் வந்தார். அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பது இந்த தேர்தலில் தான் தெரியும். அந்த இடத்தை இட்டு நிரப்ப வேண்டும் என்கிற முடிவில்தான் மக்கள் நல கூட்டணியே வந்தது. அதுவும் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டது. இப்பொழுது அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் வாக்காளர்கள் மத்தியில் பேசப்படுகிறார். ஒரு சாமானியனுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, விஜய் எப்படி நாளைக்கு வெற்றி பெறுறார் அப்படின்னா எப்படி ஒரு பிரச்சனையை கையாளுவாரு, எப்படி எந்த நம்பிக்கையில அவர் கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும்ல. வெறும் ரசிகர்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் வருது அப்படிங்கிறத விட இதை சிந்திக்கணும்ல. இந்த சிந்தனையை தானே நீங்க பேசி பேசி ஊட்டி வளர்த்தீங்க இங்க இருக்க இளைஞர்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் என்ன அநியாயம் செய்வார்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவர் எப்படி கொண்டுட்டு போவாருங்கிற பிரச்சனையை சமாளிக்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா 1 மாசம் ஆகுது, அதுல இருந்து 2ஆம் கட்ட தலைவர் கூட வரல. நாளைக்கே ஒரு ஆட்சியை கொடுத்தா கூட ஏதோ ஒரு அரியலூர் ரயில் விபத்து மாதிரி ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அந்த இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இல்ல ஒரு எந்த வித, நீங்க தான் சொல்றீங்களே இரும்பு திரைக்கு பின்னாடி இருக்கு அந்த கட்சின்னு, எப்படி நம்பி கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி வராது இருக்கு. அந்த மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு விஜயினுடைய பொறுப்பு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்க பேசி ஆதரிக்கிறதெல்லாம் கூட தப்பான வழி இல்லையா? நான் ஆதரிக்கலையே. விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தாச்சு. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் எழுந்து நிற்கிறார். அவர்கிட்ட குறை இருக்கா? இருக்கு. குறை சொல்ல வேண்டிய ஆளு நான் கிடையாது. சொல்ல வேண்டிய சொல்லட்டும். நான் அவருக்கு இருக்கிற நிறைய சொல்றேன், அவ்வளவுதான். சரி, அப்போ இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, 2026 தேர்தல் களம். தினத்தந்தி ஹெட்டிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? ராகுல் காந்தி விஜயோட பேச்சு மறுத்திருக்கிறாங்க. செல்வ பெருந்தகையும் மறுத்திருக்கிறாரு, கிரிஷ் ஜோடங்கரும் மறுத்திருக்கிறாரு. யாரு? கிரிஷ் ஜோடங்கர்னு தமிழக மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், அவரும் மறுத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தமிழக காங்கிரஸ் குழுவினுடைய தலைவர் ராஜேஷ்குமார், அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவரான திருச்சி வேலுசாமி, விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கத்து, இவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போகிறோம்
அந்த கூட்டணி உடைகிறது மாதிரி பேசுறாங்களே. அதனால ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் சொல்லாதது, யாரும் இதுவரை நடைமுறைக்கு பார்த்ததில்லை. அது அவர் சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்திருக்கிறது. இதை யாரும் செய்யல, அவர் செய்திருக்காரு. அந்த ஆட்சியை பிடிச்சாதானே ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதற்கான சூழ்நிலை அமையுமா 26 தேர்தல்ல விஜய்க்கு அமையுமா என்பதை விட அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி காங்கிரஸ் கூட்டணிக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா விஜயோட? அதனால இல்ல, அதிமுக செதறி கிடக்கு, அதிமுக முடங்கி கிடக்கு, அதிமுக இயங்காம கிடக்கு. ஒரு சினிமாத்தனமான சிந்திக்கிற வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு. அந்த வாக்காளர்களை தம்பி ஈர்த்துட்டார். எங்க போனாலும் அது எனக்கு தெரியுது. அதனால 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடம் தான் திரும்பவும் எனக்கு அந்த கேள்வி வரும். சினிமாத்தனமான வாக்காளர்கள்ங்கிறீங்க, அது நல்லதா ஆபத்தா தமிழ்நாட்டுக்கு? நல்லது. சினிமாத்தனம். அண்ணா எப்படி ஜெயிச்சாரு? அவர் வெறும் சினிமாவை மட்டுமா? கேளுங்க, அண்ணா காகப்பட்டராக வேடம் போட்டு நடிச்சார். அண்ணா ஓர் இரவில் எழுதினதுதான் ஓர் இரவு, வேலைக்காரி, சொர்க்கவாசல், கலை இலக்கியத்தை தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வெற்றி கண்ட தலைவர் அறிஞர் அண்ணா. அதே அணுகுமுறையில் வெற்றி பெற்றவர் தலைவர் கலைஞர். அந்த சினிமாவை அங்க பயன்படுத்தினாங்க, வெற்றி பெற்றாங்க. ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் அவங்க வீழ்த்தினாங்க. அதை அன்னைக்கு அண்ணா செய்தார், வெற்றி பெற்றார். கலைஞர் செய்தார், வெற்றி பெற்றார். தம்பி விஜய் அதை கையில் எடுத்திருக்கான். இந்த இடத்துல அண்ணா, கலைஞர் அவங்களுடைய சினிமாவில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பயன்படுத்தினாங்க. ஒரு பராசக்தியோ ஓர் இரவோ, அதுல மக்களுக்கு அன்னைக்கு தேவை என்னவோ அதே மாதிரி திராவிட சிந்தனையை பரப்புனாங்க. விஜய் என்ன பண்ணார்? பீப் போட்டதை தவிர்த்து என்ன பண்ணார்? சினிமால புதினம் மாறி இருக்கிறது, சிறுகதை மாறி இருக்கிறது, கவிதை மாறி இருக்கிறது, உரையாடல் மாறி இருக்கிறது, வசனம் மாறி இருக்கிறது. மாறி வரக்கூடிய அந்த உலகத்திற்கு பொருத்தமானவனாக விஜய் நிற்கிறார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டியாக இருக்கும். அதுதான் விஜய் சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா தாங்கிறீங்களா? ஆமா, இதை நான் சொன்னதுனாலதான் திமுகவில் சில பேருக்கு என் மேல கோபம். இதுதான் உண்மை. இந்த திமுக வெர்சஸ் தாவேகா நீங்க சொல்ற மாதிரி போனா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமானதா? இந்த போட்டி இது இருந்ததுன்னா கொள்கை பிடிப்புள்ள திமுக, திராவிட இயக்க கட்சி ஒண்ணு, தாவேகா, இவங்க 2 பேருக்குமான போட்டின்னு வந்ததுன்னா வருங்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமானதா? அது அந்த தலைமை தாங்குகிற இடத்துக்கு வருகிறவர்கள் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கிறத பார்த்துதான் இடப்பட முடியும். நன்றி உங்களுடைய தகவல்கள். இதுவரை திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.